சூரியன் எப்பா பஞ்சாயத்து போர்டு பூரா எரிச்சாச்சுப்பா. எரிச்சு நீதிமன்ற கணக்கு கொடுக்கணும். நீதியை தவறி நடத்திட்டான். அம்புட்டு மோசப்பட்டு போகிறான். மானிடப்ப பூரா கவர்மெண்ட் வேலைக்கிறோம் படித்தவன் பூரா போகுது. இப்போ இன்னைக்கு கணக்கு நீதிமன்றம் கோர்ட்டுனா என்னென்னு தெரியாத அளவுக்கு வெளியில் விளையாட்டு இவனா அமைச்சிருக்கான். அரசியல்வாதி காவல்துறை ஒரு நீதிமன்றம் மாதிரி அமைச்சிருக்கான். இது ஒரு திருட்டுத்தனமாக ஒரு காவல்துறை ஒன்று நடத்துகிறது கணக்கு. இது நம்ம 8 ஓலைச்சோடு கணக்கு. அடுத்து பஞ்சாயத்து போர்டு நீதிமன்றம் மாதிரி நடத்துதான். ஓடியா இடம் வாங்கியிருக்கியா, வரி போடு, நீ என்னன்னாலும் கெட்டு, என்னென்னா தப்பில்தனம் பண்ணு, பம்பு குழாய்கள் மல்லாக்க படுத்து கிடப்பா பொண்டாட்டி மாறுக, அந்த காகித பேப்பரை கொடுத்து மல்லாக்க படுத்து கூப்புறப்படுத்து நம்ம இந்த பிழப்பில் பிழைச்சி போகணும்னு பூமி அழிக்கான். உழைச்சி திங்க தெரியாமல் விவசாயம், ஆடை, இருப்பு இடம் எல்லாமே பாழாக்கி வச்சுருக்கான் அந்த ஒரு பேப்பரு. அப்போ பஞ்சாயத்து போர்டு நீதிமன்றம். அடுத்து பத்திரப்பதிவு அவன் நீதிமன்றமாக உட்காந்துருக்கான். எத்தனை பிரிவில் உட்காந்துருக்கான் பார்த்தியா? இப்போ பத்திரப்பதிவில் எத்தனை நீதிமன்ற பிரிவில் உட்காந்துருக்கான். சார்பாளர் பதிஞ்சு கொடுத்து முடிச்சு கொடுத்துருக்கான். இந்தா தூக்கி எறிஞ்சுதான் பேப்பரை. அப்போ அவனை என்ன செய்யணும்? கொண்ட விளக்க மாதிரி செருப்பை கொண்டி அடிக்கணும். கல்வி படிப்பு. அடுத்து வெளியில் வென்று கெச்சு போடுவான். எங்கேருந்து வருது? சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கா? தமிழ்நாட்டுக்குள்ளே கணக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு வச்சு தான் எல்லா மாநிலம் பிடிச்சி போவோம். அப்போ கணக்கு தமிழ்நாட்டில் வென்று உட்காந்துருக்கான். கெச்சு போடுதான். இப்போ நம்ம கைலாசத்தில் எப்படி கெச்சு போட்டான்? கிணறு எங்கிட்ட இருக்குது, இங்கிட்டு நம்பர்கள், சர்வ நம்பர்கள், அடுத்து பட்டா நம்பர்கள், அடுத்து இந்த ஏரியாவுக்கு எத்தனை நஞ்சை உஞ்சை நம்பர்கள் எப்படி போட்டு வச்சுருக்கான். அதில் தான் இப்போ சரிக்குமா நஞ்சை உஞ்சையில் தான் இப்போ எல்லாம் மாட்ட போகிறான். நஞ்சை உஞ்சைன்னா என்ன அர்த்தம்? நவதானிய விளைய இடம், நெல் விளைய இடம், நஞ்சை புஞ்சை. அந்த விவசாயத்தை அழிச்சிட்டான். அழித்து அந்த கணக்கை மறைச்சி வரான். இப்போ என்ன கணக்காக போனால் அப்போ இந்த கணக்கில் உள்ள வரையில் நீதிமன்றமாக அவன் நடத்தான் பத்திரப்பதிவு. அடுத்து தாசில்தார், விஓ, கலெக்டர் இவனு பூரா கலாங்குறதுக்கு நீதிமன்றமாக வெளியில் நடத்தான். அப்போ உண்மையான நீதிமன்றம் கோர்ட்டு உள்ளே போகிறது கணக்கு ஏற்றி நீ வச்சுருக்க. ஆனால் அதில் தக்க தண்டனை வெளியே வரல. இப்போ இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு நம்ம வெளியே தோண்டி எடுக்கும். இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு வெளியே இது படித்த கூமுட்டைகளுக்குலாம் தெரியாது. படித்தவனுக்கு தெரியும். குத்துன்னு குத்துதாரு படித்தவன் பூரா இப்போ மாட்ட போகிறான். படியாதவன் இந்த உழைச்சி திங்கிதவன் தப்பிச்சு போயிடுவான் அப்படின்னு அந்த படித்தவனுக்கு இப்போ தெரியும். இப்போ தான் படித்த கல்விக்கு நீ குத்துத ஓலைச்சோடு 8 கணக்கு. இப்போ படியாதவனும் ரொம்ப விளையாட்டுவான்னு கிடக்கான். இப்போ அந்த பேப்பரை வச்சு மூளை திரித்து இத்தனை ஏக்கர் 2ஆம் நம்பர் திரிப்பு எல்லாம் ஓடுது. சரி, அந்த நேரம் உள்ளே மாட்டுவான். அதுக்குத்தான் இந்த வானரப்படை இத்தனை நீதிமன்றமாக வச்சுருக்கான். வெளியில் அரசுன்னு வச்சு அது பூரா இராணுவ வீரர் போய் தான் உள்ளே பிடிப்பான். அதானப்பா கணக்கு. இராணுவ வீரர் கணக்கு கேட்டவொடனே நீ கணக்கு கொடுப்ப. கைலாசத்தில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு. இப்போ பூரா இடத்துலையும் பூரா விளையிற இடத்துல கோயிலை கட்டிதான், குளத்தை கட்டிதான், குளத்தில் போய் கட்டிதான். அடுத்தாப்புல மில்லு தொழிற்சாலை பூரா போட்டுருக்கான். இதுக்கு என்னப்பா சட்டம்? அப்போ இதில் வருவான், ஆதார கார்டில் வருவான், ரேஷன் கார்டில் வருவான், அப்போ பஞ்சாயத்து போர்டில் புடியில் உள்ளே வருவான். அப்போ ஒவ்வொருத்தன் நிர்வாகம் பார்க்குறவன் குறுக்கெலும்பு ஒடிப்பாங்க, உள்ளே தூக்கி போடுவாங்க. அப்போ கல் சூடு வச்சு தூக்கி போடுவாங்க. 8 ஓலைச்சோடு கணக்கு. அதானப்பா சந்தோஷம்ப்பா. சூரியன் கணக்கு. எப்போ சுடுகாட்டு எரிப்பு பஞ்சாயத்து போர்டு எரிச்சாச்சு. அப்போ மானிட போய் எல்லாம் மாட்டி உட்காந்துருக்கான். அதான கணக்கு. கடவுளுடைய பவர், ஒன்றுடைய பவரால் எல்லாம் பிடிச்சி வைக்க முக்கால் சத்தியம்.